அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் உண்மலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார். திருப்போணத்தை சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் காவல்துறையினரால் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாயிருச்சு. வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகிதா மேல இப்போ சந்தேகம் திரும்பி இருக்குது. குறிப்பா யார் இந்த நிகிதாவோட பின்புலம்? நிகிதா வந்து பிஜேபி ஆதரவாளர். டெல்லியில இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கால் பண்ணாரு, இங்க இருக்கிற ஒரு ஏடிஜிபி கால் பண்ணாரு அப்படின்னு பலரும் பல விதமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன சார் நடந்தது? எப்படி இந்த லாக்அப் டெத் நடந்தது? கிணறு தோண்ட பூதம் கிளம்புன கதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த கேஸில் தான் அதை நம்ம ரியலாக பார்க்க முடியுது. கடந்த வெள்ளிக்கிழமை வந்து 100 கால்ஸில் ஒரு புகார் தராங்க. இந்த நிகிதான்றவங்க, நான் வந்து கோயிலுக்கு வந்தேன், தாயாருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தோம், அங்கே காரில் நகையை வச்சுருந்தோம், நகையை வந்து ஒருத்தர் நபர் எடுத்துட்டாரு அப்படின்னு வெள்ளிக்கிழமை 100 கால்ஸ் கொடுக்குறாங்க. அன்றைக்கி ஓரளவு விசாரிச்சுட்டு அனுப்பி வைக்கப்படுறாரு. அன்றைக்கு மறுநாள் விடிய காலையிலே, அதாவது நள்ளிரவே வந்து ஸ்பெஷல் டீம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சனிக்கிழமை மாலை வரை, அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை மாலை வரை அவர் அடித்து கொன்னுடுறாங்க. கொலை செய்துறாங்க. தான் கரெக்ட். சனிக்கிழமை நள்ளிரவு தான் ராஜாஜி மருத்துவமனையிலேருந்து அதிகாரப்பூர்வ தகவல் குடும்பத்தினருக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க. அனைத்து கட்சிகள், அப்பகுதியினர், மறியல், அவ்வளோ சர்ச்சை ஏற்பட்ட உடனே அதற்கு வந்து உடனடியாக மேலிடத்தில் காவல்துறை உயரதிகாரிகளோட முதல்வர் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக வந்து எஸ்பி வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்காரு. ஐவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 5 காவலர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க, கைது செய்யப்பட்டாங்க. டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். இன்னும் அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்படலை. அதுக்கு நடுவில் சிபிசிஐடி அனைத்து கட்சிகளும் கண்டனத்தை தெரிவித்த உடனே சிபிசிஐடிக்கு உடனடியாக மாற்றப்பட்டிருக்கு. அதாவது 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளேயே, 5வது நாட்கள்லாம் இது, அதாவது 4வது நாட்களே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுருச்சு. இப்போ சிபிஐ கிட்ட இந்த வழக்கு இருக்குது. இப்படி போகும்போது ஒரு நகை தொலைந்த கேஸ், 9.5 சவரன் நகை அப்படின்னு ஒரு புகார். இந்த 9.5 சவரன் நகை கிடைத்ததா? உண்மையான குற்றவாளி கிடைச்சாங்களா? இல்லை. அந்த 9.5 சவரன் நகைன்ற ஒரு புகாரின் மீது ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் சந்தேகத்துக்கிடமான மரணம் அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு, அவங்களே வந்து முன்னுக்கு பின் முன்னான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அது இன்று போய் அந்த புகார்தாரர் வந்து ஒரு பெரிய மோசடிக்கு உள்ளான பெண்மணியா இன்று ஊடகங்கள் வாயிலாகவும் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணால், அந்த புகார்தாரர், அதாவது அஜித்குமாரை விசாரணைக்கு கொண்டு போய் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் புகார்தாரர் ஆன சிவகாமி அவர்களோட மகள் ஜேபி நிகிதான்றவங்க தற்போது வந்து பல வழக்கில் குற்றப்பின்னணி உள்ள ஒரு மோசடி நபராகவே இருக்கிறாங்க, மோசடி பெண்மணியாக இருக்கிறாங்க. இவங்களை பற்றி விசாரித்தா இவங்க மேலே ஏராளமான வழக்குகள் இருக்குது. ஒரு வழக்கு 2 வழக்கு இல்லை. மதுரை செக்கா ஊர்னியில் ஒரு வழக்கு இருக்குது, ஒரு 4 வரை ஏமாற்றிட்டாங்கன்று. தாலுக்கா திருமங்கலம் தாலுக்கா காவல் நிலையத்தில் ஒருத்தர் ராஜாங்கம்னு ஒருத்தர், தெய்வம்னு ஒருத்தர், வினோத்குமார்னு ஒருத்தர், 3 16 லட்சம் ரூபாய் அரசு வேலை வாங்கி தரதாவோ ஏமாத்தினதாவோ அப்போது ஏமாற்றி சிறை சென்று அடுத்த 2-3 நாட்கள்லேயே வெளியே வந்து திரும்ப அவங்க ஏமாற்றுறதில் துவங்கிட்டாங்க. இதற்கு நடுவில் நேற்று மாலை வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட நிர்வாகியான திருமாறன் அவர்கள் வந்து நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஊடகங்கள்கிட்ட தான் அந்த வீடியோ வெளியிட்டிருந்தார். நான் இதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி என்னை வந்து திருமணம் செய்து கொண்ட நபர் தான் அந்த நபர். என்னை இல்லாமல் இன்னும் 2 பேரை இந்த மாதிரி ஏமாத்திருக்காருன்னு எனக்கு தெரிய வருது. அன்று இரவே, திருமணம் அடைந்த இரவே ஓடி போயிட்டு என் மீது ஒரு பல புகார்கள் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. வரதட்சணை கொடுமைன்னு என் மீது புகார் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அப்போது நான் இந்த அளவு வளர்ச்சி அடையலை. அப்போது என்னோட பேருக்கு கலங்கப்பட்டுருன்னு இந்த டைவர்ஸ் வாங்கிறதுக்கே நான் வந்து அவங்க தந்தைக்கு வந்து மறைமுகமாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இந்த பெண்மணி தான் புகார்தாரர்னு இப்போ தெரிஞ்ச உடனே நான் அமைதியாக இருக்க முடியல. இந்த பெண்மணி புகார்தாரர்னா நிச்சயமாக அது ஒரு நகை திருடு போனதாக இருக்காது அப்படின்னாரு. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நேர்காணல் வழியாக இதை வந்து பதிவு செய்துட்டோம். ஏன்னு கேட்டால் அந்த நகை காணாமல் போனதே சந்தேகத்துக்கு சில பெண்மணிகள் இருக்காங்க.
அதாவது கத்திட்டு விட்டுருவாங்க. சில பெண்மணிகள் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பெண்மணிகள் நீலாம் யாரா என்னை தொட்ட, நீ ஒரு அவங்களோட பார்வையில் ஒரு காரில் கொண்டு வந்த ஒரு கல்லூரி ஒரு பேராசிரியர் மருத்துவர் டாக்டரேட் அப்படின்றத அவங்க டாக்டர் 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 டாக்டர்ன்ட்டு ஆரம்பத்துலேருந்தே அவங்கள மருத்துவராக கொண்டு போயிட்டாங்க. நம்மளும் மருத்துவர்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் தான் தெரியுது திண்டுக்கல்லில் இருக்க ஒரு அரசு கல்லூரி எம்விஎம் அரசு மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்காங்க. அவங்க விடுமுறையில் தான் இருக்கிறாங்க தற்போது வரை. பல குற்றப்பின்னணி உள்ள நபராக இருக்காங்க. சக்கர நாற்காலி கேட்குறாங்க அவர்கிட்ட. சக்கர நாற்காலி வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு, அதுக்காக முன்னுக்கு பின்னு முரணா பேசினார், 500 ரூபா பணம் கேட்டு மிரட்டினார் அப்படின்னா, கோயிலில் உங்களுக்கு வந்து திருக்கோயில்களில் வந்து வேலட் பார்க்கிங் கிடையாது. அப்போ நீ படித்த பேராசிரியர் தானே, மூளை இருக்குல்ல உனக்கு. அப்போ கோயிலில் கொண்டு வந்து எந்த கோயிலில் தமிழ்நாட்டில் வேலட் பார்க்கிங் வச்சுருக்கான், அங்கே வந்து இந்த காரை நீ பார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறதே உன்னுடைய முதல் தப்பாச்சே. ஓகேவா? இன்னைக்கு டிரைவரோட ஓடி போகிற நீ, டிரைவரோட உன் அந்த தாயாரும் நீயும் டிரைவரோட ஓடி போகிறீங்க. அதுதான் அர்த்தம், வார்த்தை சரியான வார்த்தையார். அப்போது அன்னைக்கு கோயிலுக்கு ஏன் டிரைவரை கூட்டிகிட்டு வரல? ஒன்று, டிரைவரை கூட்டிகிட்டு வராமல் வந்து கோயிலில் பார்க்கிங் பண்ணுறதுக்கு டிரைவரை தேடினது முதல் தப்பு. ரெண்டாவது, சர்க்கரை நாற்காலி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த சர்க்கரை நாற்காலியை நீ என்ன சொல்கிற, கதை சொல்கிற. சர்க்கரை நாற்காலியை ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு, அங்கே தள்ளும் போது அவரை கூப்பிட்டா அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். சர்க்கரை நாற்காலி கேட்டாங்க, அம்மாவில் நடக்கும்போது கொண்டு வந்து கொடுத்தாரு. கொண்டு வந்து கொடுத்து 500 கேட்டார். அப்போ ஒருத்தர்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டாரு, டேய் மேடம் வந்து உனக்கு 500 ரூபா கொடுத்துட்டாங்கடா, உனக்கு அனுப்புகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க 500 ரூபான்னு கேட்டேன். இல்லை நாங்கள் 4 பேர் இருக்கோம், என்னோட சேர்த்து 4 பேர் இருக்கோம், ஆளுக்கு நீங்கள் 500 ரூபா கொடுக்கணும்னு என்கிட்ட தகராறு பண்ணார், அவர் தான் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுத்தமாக சொல்கிறாங்க. அப்போது உங்ககிட்ட 400 ரூபா 500 ரூபா கிட்ட தகராறு பண்ணவர்கிட்ட நீ கீ கொடுத்துருக்கக்கூடாது. ஒன்று. அப்படி அந்த காரை போய் அவங்க பார்க் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா, திரும்ப கொண்டு வந்து கீயை கொடுத்துருந்தாங்கன்னா, அவன் உன்னை அப்புறப்படுத்துகிற நிலையில தான் இருந்திருப்பான். 2, அப்போது நீ ஒரு கல்லூரி பேராசிரியை, நீ ஏற்கனவே இவ்வளோ பேரை மோசடி பண்ணி சிறைக்கு போயிட்டு வந்த நபர், நீ எவ்வளோ பேரை பார்த்துருப்ப. உன்னை சாதாரணமாக ஒரு கோயிலில் இருக்க ஒரு காவல் நிலையமாக காசை கொடுத்துட்டு போமான் இருப்பான். 27 வயசு துடிப்பான பையன் உனக்கு சக்கரை நாற்காலியை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீ ஒரு 100 ரூபா கொடுத்தனா அது ஒரு லாஜிக். காரை பார்க் பண்ணிட்டான், அவன் தான் சொல்லியிருக்கான் எனக்கு ஓட்டவே தெரியாது, அப்போ வேற ஒருத்தனை கொண்டு வந்துடுவான். அப்போ இந்த 100 ரூபா கொடுத்து சர்க்கரை நாற்காலிக்கு எடுத்துக்கோ. அதுக்கு அவன் என்ன கேட்பான், யாராக இருந்தாலும் சர்க்கரை நாற்காலி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், காரை அந்த பையன் எடுத்துகிட்டு வந்து விட்டான். இப்போ அவன் என்ன நினைப்பான், என்ன காசை வாங்கிட்டீங்கன்னு அவன் நினைப்பான்ல. அப்போ இப்படி கேட்கும்போது அவன் 2 வார்த்தையை கூடுதலாக விட்டுருப்பான். இதோட ஈகோவை தொட்ட மாதிரி ஆயிருக்கும். இர்ரா உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறான்னு இந்த கிரிமினல் என்ன பண்ணியிருக்கோம். இந்த கிரிமினல் போகும்போதே அங்கேருந்தே நகையை தெரிஞ்சு சொல்லலை. இந்த கிரிமினல் போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நகையை காணோன்னு சொல்லுது. இப்போ ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா முதல்ல அந்த பொருள் எப்போ வாணும் உங்களோட தான் ஒரு புகார்தாரர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்படின்னும் போது இந்த லேடி நிகிதா அவங்கக்கிட்ட உண்மையாகவே செயின் தொலைஞ்சிருக்குமான்ற ஒரு சந்தேகம். இவங்களை பற்றி ஆதாரங்கள் வர 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 கடைசியில் இஸ்மாயில்னு ஒரு நபர் நேற்று புகார் தராரு. டிஎஸ்பி அலுவலகத்தில் ஒரு புகார் தராரு. அதை பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க வீடு வந்து மதுரையில் திருமங்கலத்தில் இருந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு என்கிட்ட விலை பேசியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு இடத்துல விற்று தரதுக்கு ஒரு 50-60 லட்ச ரூபான்னு பேசிட்டு 25 லட்ச ரூபா முன்பங்கமாக கொடுத்தோம். இந்த 25 லட்சத்தை வாங்கி வச்சுட்டு பேங்க்கில் போய் எங்களுக்கு தெரியாமல் அந்த வீட்டை வச்சு ஒரு 50-60 லட்சம் வாங்கிட்டாங்க. அப்போ இது 420 தானே இதுக்கு பேர். அரசு வேலை வாங்கி தரேன்ட்டு திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் 10/5/2011 சார்பு ஆய்வாளர் அழகர் சாமின்றவர் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். 10/5/2011 பதிவு செய்கிறார். அதில் என்ன போட்டிருக்காருன்னா, 2010 இந்த சிவகாமி அம்மாள் என்பவரும் அவருடைய கணவரான ஜெயபெருமாள் என்பவரும் அவருடைய மகனான கவியரசு என்பவரும் அவருடைய மனைவியான சாதாதேவி என்பவரும் அது இல்லாமல் ஜெயம்பெருமாளின் மகளான ஜேபி நிகிதா என்பவர் உடன் 6வது நபர் பகத்சிங். இந்த பகத்சிங் என்ற யாருன்றா இந்த நிகிதாவோட அண்ணன் கவியரசோட மைத்துனர் அவர். இந்த 6 பேர் மேலேயே ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், மூவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாகவும், நூலகராக வேலை வாங்கி தருவதாகவும், பேராசிரியராக வேலை வாங்கி தருவதாகவும், விஏஓ வேலை வாங்கி தருவதாகவும், ஓட்டுநர் வேலை வாங்கி தருவதாகவும், ஆவின்ல வேலை வாங்கி தருவதும், இந்த மாதிரி பல 16 லட்சம் ரூபாய் அவங்கக்கிட்ட மட்டும் வாங்கிட்டு குற்ற எண் 128/2011 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறாங்க.
406/420. 420 என்னன்னு யாருக்கும் நம்ம விளக்க தேவையில்லை. 420னாவே மோசடி தான். மோசடி அப்போ ஐபிசி இருந்துச்சு, இப்போ பிஎன்எஸ் மாறிடுச்சு. அப்போ 420னா கூட இன்றைக்கும் பழக்கத்தில் 420னா 420 தானே. அப்போது இந்த நிகிதா வந்து ஒரு 420ன்றது தெளிவாக தெரியுது. அப்போது வந்து எடுத்த உடனே இந்த புகார்தாரர் போய் புகார் கொடுக்கல. இந்த மூவரும் யார்? தெய்வம்ன்ற நபர், ராஜாங்கம் என்ற நபர், அதுக்கப்புறம் அந்த வினோத்குமார் நேரடியாக உடனே புகார் கொடுக்கல. செய்தித்தாள்களில் இவர்களை பற்றி ஒரு செய்தி வருது. எப்படின்னா, சென்னையில் பல பேரை ஏமாற்றி வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வருது. ஐயோ இவங்க ஏற்கனவே வாழ்க்கை நம்மளே இப்போ ஏமாற்றிருக்காங்க, இந்த டைமில் நம்ம போய் கொடுக்கலன்னா நம்மளுக்கு பணம் வராதுன்ற ஒரு எண்ணத்தில் போய் கொடுக்குறாங்க. போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போது இருந்த மதுரை எஸ்பியாக இருந்த அஸ்ரா கார்க் கிட்ட போயிட்டு இவங்க புகார் கொடுத்ததா அவங்களே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அவள் போய் புகார் கொடுத்துட்டு வந்த உடனே இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இவங்களை பிடிச்சி சிறையில் போட்டதாகவும், அடுத்த ஒரு 3 நாட்கள்லேயே இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் அவர்கள் இன்னமும் நடுத்தருக்கு வர நிலையில் வந்துட்டு இருக்காங்க. அந்த பணம் கொடுத்தவங்க புகார் தராமல் பல பேர் இருக்காங்க. வசந்தம் நகரில் ஒரு பேங்க் ஊழியர், வங்கி ஊழியர், அவர் ரிட்டையர்ட் ஆகி அவரோட மொத்த பணத்தையும் தன்னோட மகனுக்கு அரசு வேலை இவங்க வாங்கி தரவங்க இவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அவர் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரில. இப்போது வழக்கு பதிவு செய்த உடனே, புகார் கொடுத்த உடனே இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கீ பர்சன், ஒரு வழக்கறிஞர், அவங்க என்ன சொல்கிறாங்க, பேரே தெளிவாக சொல்கிறாங்க, பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் பேரை பாதிக்கப்பட்டவர் எல்லாருமே தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பசும்பொன் பாண்டியன் அவரை வச்சு அவருடைய அலுவலகத்துக்கு வர வைக்கிறாங்க. அங்கே போனால் அவர் இருப்பார். பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் புகார் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் புகார் கொடுத்தீங்க, இப்போ உங்கள் காசுலாம் தர முடியாது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தெய்வம்ன்றவர், அவர் எம்ஃபில் படித்த ஒரு நபர் வந்து கண்ணீர் மல்க ஊடகத்தை சந்தித்தார். நான் ஒரு பேராசிரியராக இருக்கேன் ஒரு தனியார் கல்லூரியில், ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும், காலையில் சாப்பிடாம போகிறேன், இந்த 14 வருஷத்தில் நான் நடுத்தருக்கு வந்துட்டேன், நாங்கள் ரொம்ப எங்கள் குடும்பம் நாசமாக போச்சு, அவ்வளோ வட்டிக்கு வாங்கி போய் கொடுத்தது, 10 நாள் முன்னாடி கூட போய் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், வறுமையில் இருக்கேன், பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு நான் சொல்லும்போது கூட அதெல்லாம் ஒன்றுமே தர முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு வந்து சென்னை, கோவை, திண்டுக்கல் இந்த போன்ற இடத்துல நிறையா சொத்து இருக்குது, திருமங்கலத்தில், மதுரை திருமங்கலத்தில் நிறைய சொத்து இருக்குது, அதை கொடுக்கணும்னு நினச்சா 1 நிமிஷத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று கூட கொடுத்துடலாம். அவங்க தந்தையார் ஜெயம்பெருமாள் என்ற ஒரு டிப்டி கலெக்டராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பூனைக்குட்டி மெதுவாக வெளியே வருது. இந்த 420 தான் வச்சுங்க, 420 நிகிதா வந்து நேற்று ஒரு வீடியோ வெளியிடுது. குப்பைகளுக்கு நடுவில் உட்காந்து, ஒரு வீட்டு கதவுக்கு நடுவில் உட்காந்து, நான் வந்து இப்படி போனேன் அப்படி போனேன்னு பல கதையை சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கு. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கு. முதல்வரே மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த அம்மா கிட்டனா, நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்கலாம், நான் வந்து என்னோடய குக்கரில் வந்து எறும்பு இருந்தால் கூட அந்த எறும்பை வந்து அப்படியே ஒரு குச்சியால் எடுத்து தான் விடுவேன், ஒரு உயிரை கொல்ல மாட்டேன். என்னை பற்றி ஒருத்தர் வதந்தி பரப்பிட்டே வராரு, நாய்களுக்கு உணவளிக்கிறேன், நான் எல்லா நாய்க்கும் உணவளிப்பேன். நகைக்கு புகார் கொடுத்ததை பற்றி பேசவே இல்லை, நகை உண்மையான்றதை பற்றி பேசவே இல்லை. என்னை வந்து அந்த மாவட்ட செயலாளர், ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளர், ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளர், இவரெல்லாம் என்ன பழி வாங்கணும்னு பார்க்குறாரு, அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சொல்லி மலுப்பலான பதிலை சொல்லுது. அவங்களை எப்படி காப்பாற்றிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க. ஆனால் இந்த உண்மையான இந்த விஷயத்துக்குள்ளே வரமாட்டேன்றாங்க. அவங்களோட ஒரு பொய் புகார்னால இப்போ அப்படி தானே போகுது. பொய் புகார்னால ஒரு உயிர் பலியாயிடுச்சு. அதுக்கு மிருகங்கள் வந்து அடித்து கொன்னதுக்கு உண்டான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். இது காரணக்கர்த்தா இவங்க தானே, பொய் புகார் கொடுத்ததுன்னு பொய் புகார். அப்போ இவங்க எந்த அளவுக்கு பதட்டப்பட்டிருப்பாங்க, எங்கள் அம்மாவோட நகை போயிடுச்சு, இதை வச்சிருக்கலாம், ஆப்ரேஷன் பண்ண. இப்படி மோசடி பண்ணுறவர்கள் என்ன வேணா சொல்லியிருப்பாங்களா, இதை வச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனே பண்ண வந்தோம், இவ்வளோ காணாமல் போயிடுச்சு, 2500 பணமும் பர்ஸில் இருந்தது காணாமா, 9 சவரன் நகையை காணாமா, அந்த 9 சவரனில் ஒரு சங்கிலி, 2 வளையல், 2 மோதிரம் காணாமா. எங்கள் அம்மா ஸ்கேன் சென்டருக்கு கூப்பிட்டு போனோம், ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நகையெல்லாம் போட்டால் அப்போ நகையை காட்டணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் காளியாத்தால பார்க்காம நான் ஸ்கேன் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்களா. அது வீட்டிலே சொல்லிப்பாங்கள்ல, அதை வீட்டிலே சொல்லி தான் கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கலாம்ல. அப்போ கோயிலே நீ கார் பார்க்கிங் பண்ணுற வேலை டிரைவர் தேடுறேன்னா, அப்போ ஸ்கேன் சென்டரில் நீ வேலை டிரைவர் தேடாமல் வந்திருப்ப. அப்போ ஸ்கேன் சென்டர் நீ வந்து இவ்வளோ பெரிய சீட்டிங் ஆளாக இருக்க, நீ ஒரு காரில் போகிற, அப்போ காரில் போகும்போது நீ ஒரு ரோட்டில் இருக்க, ரோட் சைட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் சென்டருக்கு போகல, அப்போ நீ ஒரு ப்ரைவேட் ஸ்கேன் சென்டருக்கு தான் போயிருக்க. அங்கே ஒரு ரிசப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ரிசப்ஷனில் நீ உட்காந்துருப்பாங்க, ஒரு சிசிடிவின்னு ஒன்று இருக்கும். அப்போ உங்கள் அம்மா கழுத்தில் செயின் போட்டிருப்பாங்களான்னு இருக்கும்ல. இதெல்லாம் சிபிஐ வந்து இதெல்லாம் நிச்சயமாக விசாரிக்கும்.
இந்த இந்த பெண்மணி வந்து நேற்று ஒரு 4 பேர் புகார் கொடுத்தாங்க, நேற்று ஒரு 4 பேர் புகார் கொடுத்துருக்காங்க, எங்களை இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்கன்ட்டு. இன்னும் இவங்க வந்து காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸே கொடுத்துருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. 2024ஆம் ஆண்டு வந்து அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு. இத்தனைக்கும் மகளிர் கல்லூரியில் வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் பெண் பேராசிரியை மேலே அங்கே இருக்க மகளிர் மாணவிகளே கொடுத்துருக்குன்னா இவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்களா இருப்பாங்க. மெயினாக இவங்களுக்குள்ள ஒரு பின்னணி, இவங்க அப்பா சப்கல்க்குன்னு சொல்கிறீங்க, இவங்க சாதாரண ஒரு பேராசிரியர் தான். பல மோசடி வழக்குகள் மேலே இருந்தனா டெல்லியிலேருந்து கால் வந்து சொல்கிறாங்க, உண்மையா என்னன்னு தெரியாது. ஆனாலும் இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணி கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா ஏதோ மேலிடத்துல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் தானே கால் பண்ணியிருக்கணும். அந்த லிங்க் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இவங்க கிட்ட பழகினவங்க யாரையுமே பார்க்கல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை திருமணம் செய்த திருமாறன் அவர்களோட பேட்டியில் ஒரே வார்த்தை சொன்னார், நான் மதுரையில் இவ்வளோ பெரிய மகாலில் திருமணம் வச்சுருந்தேன், எல்லா விஐபியும் வந்தாங்க எனக்காக, அவங்க பேரில் வெறும் 16 பேர் தான் வந்தாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாம் எங்களுக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அந்த ஆஃபீஸர் தெரியும், இந்த ஆஃபீஸர் தெரியும், இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த முதல் தகவல் அறிக்கையில் துணை முதல்வர் பிஏ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிற மாதிரி, விவேக் சொல்கிற மாதிரி, கமிஷனர் எனக்கு தெரியும் பட் அவருக்கு தான் என்ன தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க பல பேர்கிட்ட சொல்கிற மாதிரி, இவங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆஃப் மனிதர்கள் வந்து யார் இடத்துக்கு இப்போ உங்ககிட்ட போனாவே ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு சில மனிதர்களை பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒருத்தர் பேர் சொல்லுவீங்க, அவரை தெரியுமா உங்களுக்கு, அவர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்வாங்க சம்மந்தம் இல்லாமல். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இந்த போன்ற மனிதர்கள் வந்து ஒரு புகார் கொடுக்கும்போது, சார் நான் எனக்கு டிஜிபி ஃப்ரெண்டு சார், கமிஷனர் ஃப்ரெண்டு சார், அவர் ஃப்ரெண்டு சார், ஐஎஸ் ஃப்ரெண்டு சார், ஐஏஎஸ் ஃப்ரெண்டு சார், இவங்க ஃப்ரெண்டு சார் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறார் இதுங்க ஒன்றும் கிடையாது, இதுங்க ஏமாத்த தெரிஞ்சிருக்கு, ஆனால் அப்போது இவங்க அப்பா இருந்தனால இவங்க காப்பாற்றாங்க, இப்போ அவங்க தந்தை இல்லை அப்படின்றது ஒன்று தெளிவாயிடுச்சு, உயிரோட இல்லைன்றது தெளிவாயிடுது அவன் தந்தை. ஆனால் இவர்களோட சமூக வலைதளங்களை இன்றைக்கி தான், சமூக வலைதள பக்கங்கள் இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்கு. அந்த சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க வந்து அண்ணாமலை அவர்களை வந்து அவர்களுக்கு ஆதரவாக தான் இவங்க எல்லா டேக்கும் போட்டிருக்காங்க. இவங்களோட டேக் பண்ணது எல்லாமே அண்ணாமலைக்கு ஆதரவாக பல டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, மதுரையில் இருக்கவங்க இப்போ அதே 27ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துச்சுல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு எனக்கு அவரை தெரியுங்க, நான் அவரை விட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமான்னு கேட்டிருப்பாங்க. ஒரு லேடி வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன லாஜிக் தான், சென்னைக்குள்ளே இருக்க எஸ்ஐ, கிராமப்புறத்துலேருந்து வந்த எஸ்ஐ கிட்ட நீங்கள் ஒரு இங்கிலீஷில் ஒரு கடிதத்தை புகாரை கொடுத்தீங்கன்னா அவங்க மேலையிலேருந்து கீழே வரைக்கும் 4 முறை படித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இதுதான் உண்மை. இங்கிலீஷில் வந்து ஒரு புகாரை கொடுத்து இங்கிலீஷில் பேச வராங்கன்னா இன்னும் சிட்டிக்குள்ளே இருக்க இன்ஸ்பெக்டர்லாம் உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. எஸ்ஐ வந்து டைரக்ட் எஸ்ஐ, நல்ல நாலேஜ் உள்ள இங்கிலீஷ் தெரிஞ்ச எஸ்ஐ தான் வந்து அந்த கேஸை வாங்கி பாருங்கள், அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குங்கன்னுவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க அப்படியே படிச்சுட்டு வந்து எஸ்ஐ ஆகி அப்படியே இன்ஸ்பெக்டர் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் தெரியாது, கிராமர் இங்கிலீஷ் லெட்டரை ரஜினி இங்கிலீஷில் தான் படிக்கிறவங்களாம் இன்றைக்கி காவல் நிலையத்தில், சென்னை காவல் நிலையத்தில், எல்லா காவல் நிலையத்திலும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுவாங்க. நுனிநாக்கில் சென்னையில் படிச்சுட்டு நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவங்க காவல்துறைக்கே வரமாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி அவங்கக்கிட்ட இந்த அம்மா ஒரு பேராசிரியை இல்லை, இவங்க நான் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நான் உடனே சீஃப் செக்ரட்டரிட்ட சொல்லட்டுமா அவங்க கிட்ட சொல்லட்டுமான்னு இந்த மாதிரி பீலா விட்டுருக்கும். உண்மையிலே கால்லாம் வரல. இதன் தொடர்ச்சியாக நீங்கள் எஸ்பி கிட்ட பேசணும், உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்பிக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க, நான் சோ என்னோட ஜொல்லு மிஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா எஸ்பி என்ன பண்ணுவார், அவர் ஒரு குட் எஸ்பி தான், அவர் ஆசிஷ் ராவத்ன்றவர் வந்து நம்மளே தொடர்பு கொண்டிருக்கோம், அவர் நல்ல ஒரு எஸ்பி தான், பட் அவரை கூட அணுகிருக்கலாம், அவர் டிஎஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம், ஆனால் கொல்ற அளவுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த ஈகோ தொட்டா இர்ரா உன்னை தூக்கி வைக்கிறேன்ட்டு வர வழி ஃபுல்லாக யோசனையே பண்ணிட்டு வந்து அவங்க அம்மாவை ஸ்கேன் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரிமினல் மைண்ட் யோசனை பண்ணி ஒரு புகார் கொடுத்துருக்கலான்றது தான் அனுமானம். இதன்படி இப்போ பார்த்தா புகார் கொடுத்தவர் தியாகி இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. சைனக்கானன்ற புகார் கொடுத்தவர் தியாகி இல்லை, நல்லவரும் இல்லை, அவர் வந்து ஒரு மோசடி நபர்ன்றது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அந்த மோசடி நபர் புகாரை வந்து இப்போ சிபிஐ வசம் போயிடுச்சு. சிபிஐ வந்து அவர் கொடுத்த புகார் உண்மையா, செயின் இருந்துச்சா, இதுக்குள்ளே தான் சிபிஐ போகும். இவங்க கொடுத்த அவங்க மோசடி பண்ணது அதெல்லாம் சிபிஐ கொடுக்காது. அந்த வழக்கை வந்து குற்ற வழக்காக பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுங்கன்ட்டு காவல்துறைக்கு இவங்க ரெஃபர் பண்ணலாம். இப்போ 2 விஷயம் நடக்கும். டிஎஸ்பி மானாமதுரை அரெஸ்ட் ஆவார், 1. 2வது அந்த ராமச்சந்திரன் ஒரு காவலர் ஓட்டுநர் அவர் அரெஸ்ட் ஆகலை, ஏன்ற காரணத்தை சிபிஐ கேட்கும். 2வது இந்த நிகிதா
அரசு கல்லூரியில் பேராசிரியர் இருந்தாங்கன்னா இப்போ அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க. சஸ்பெண்ட் செய்யப்படப்படுறாங்கன்னா அடுத்து அவங்க அரெஸ்ட் ஆக போறாங்கன்னு அர்த்தம். பொய் புகாரை கொடுத்தது, தேடல போலீஸ் பொய் புகாரை கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு இப்ப நிகிதாக்கு கழுத்தை சுத்தி கத்தி இருக்கு, கழுத்தை சுத்தி கத்தி நிகிதாக்கு பொய் புகார் கொடுத்தாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சிபிஐ அரெஸ்ட் பண்ணிடும். இப்ப இவங்கெல்லாம் கொடுத்துருக்க புகாரை லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தூசி தட்டி தூக்குச்சுன்னா இதுலயும் ரிமாண்ட் ஆயிடுவாங்க. நிகிதா சிறைக்கு போறது உறுதி, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கு அவங்க அப்டேட் என்னென்ன வீடியோ கொடுத்தாலும் அவங்க சிறைக்கு போறது உறுதி. இவ்வளவு நாள் எப்படி சார் விட்டு, இவ்வளவு மோசடி புகார் இருக்குது, ஆனாலுமே இவ்வளவு நாள் வந்து எப்படி அவர் விட்டு வச்சிருந்தாங்க? ஒரு கல்லூரியில வந்து பேராசிரியர் ஒர்க் பண்றாங்கன்னா எந்த லாபி, எந்த ஒரு இது அவரை காப்பாத்துதுன்னு நினைக்கிறீங்க? காவல்துறையில எஃப்ஐஆர்ன்றது வந்து 2014ஆம் ஆண்டு தான் 13-14 தான் ஆன்லைன் புகார்னு ஒன்று வந்துச்சு. அப்போ ஆன்லைன்ல அப்டேட்ல இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் 2010 2011 போட்ட புகார்கள், இதெல்லாம் மேனுவல் எஃப்ஐஆர். அப்போ இவங்க அரசு பணியில சேரும் போது இவங்க மேல வழக்கு இருந்திருக்காது. அரசு பணியில சேர்ந்த உடனே இவங்க வழக்கு வந்து அது வெளியே வந்த உடனே இவங்களை 4வது 5வது அக்யூஸ்டா காட்டும் போது இவங்க மட்டும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. இவங்க அண்ணன், இவங்க அப்பா, இவங்க அம்மா வேணா ஜெயிலுக்கு போயிருக்கிறது. இவங்கள ஜெயிலுக்கு போகும்போது லாஸ்டா அப்படியே ஏபி போட்டிருப்பாங்க. பெண்ணுன்றனால அப்படியே அப்ஸ்காண்டா இருந்து ஏபி போட்டுருவாங்க. ஒன்று, அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இவங்க மேல ஒரு குற்ற வழக்கு இருக்கான்னு கேட்கும் போது அதுக்கு கோர்ட்ல பணம் ஒரு ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. என்னன்னா அது செப்பரேட் வழக்கு, ஃபேமிலி லேண்ட் ப்ராப்பர்ட்டி இஷ்யூன்னு சொல்லும் போது அதுல கவர்மெண்ட்டை இப்படிலாம் வழிமுறைகளை அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுக்குதான் அவங்க கூட ஒரு காய் இருக்க நவத்துறதுக்கு ஒரு காய் இருக்குல்ல, பசும்பொன் பாண்டியன்னு ஒரு காய் இருக்குல்ல, அவரும் இந்த வழக்குல வருவார். இந்த வழக்குல வர மாட்டார். பட் அந்த மற்றவர்கள் கொடுத்திருக்க வழக்குல வருவார். இந்த வழக்குல அவர் வரமாட்டாரு. பட் எப்படியா இருந்தாலும் நிகிதான்ற ஜேபி நிகிதான்ற நபர் வந்து கைது செய்யப்படுவாங்க. அவங்க கைது செய்யப்பட்டனா அவருக்கு மேல இருக்கிற அந்த உத்தரவு போட்ட, அந்த ஆர்டர் போட்ட, ஃபோன் பண்ணி அதிகாரிகள் அவங்க வந்து சிபிஐ விசாரணைக்குள்ள வருவாங்களா? இல்லைன்னா அது அப்படியே மூடி மறைக்கப்படுது? இல்லை, இதுல என்ன மூடி மறைக்க கூடாதானங்க சிபிஐக்கே கொண்டு வந்திருக்காங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. சிபிசிஐடி போலீஸாரு இந்த வழக்கை திறமையா கையாண்டாங்கன்னா உண்மையான குற்றவாளியை விரைந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அரசுக்கு, ஆளும் தரப்புக்கு அது ஒரு நற்பெயர் தான் வாங்கி தரும் தேர்தல் நேரத்தில். ஆனால் அந்த பெயரை வாங்குவதற்கு மற்ற கட்சிகள் ஆளுங்கட்சியை விடாது. நான் போலீஸை விசாரிச்சா அது வந்து தப்பா தான் இருக்கும், நாங்க உண்மையை நம்ப மாட்டோம்னு சொல்லனால தான் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருச்சு. சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாலும் ஆளும் தரப்புக்கு ஒரு மைனஸ் தான். காரணம், நாள் ஆனாலும் நிச்சயமாக வழக்கு நடக்கும், இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு 2-3 கோணத்துல இந்த விஷயம் வந்து எடுக்கலாம். ஆனா எல்லாரும் வழக்கு பாத்தீங்கன்னா சிபிஐ வசம் தான் இருக்குது. இன்னும் 9 பேர் வெளியே வரலையேங்க. இன்னும் 9 பேர் இத்தனை வருஷம் சின்ன வெளியே வரல. அவங்க வெளியே வந்தாங்களா? அப்ப கேஸ் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பெயில் மூவ் பண்ணாமையா இருப்பாங்க. வழக்கு இன்னும் முடியல. இப்ப ஞானசேகரன் வழக்கு வந்துச்சு, அது உடனே வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ அது மாதிரி வந்து அவங்க நினைச்சதா வேகம் எடுத்துருக்கலாம் இல்லையா? ஞானசேகரன் வழக்கு எவ்வளவு நாள் இழுக்கும் இல்ல, ஒவ்வொரு வழக்கோட தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு வழக்கோட தன்மை இப்ப இதுலயே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நீதிபதி விசாரிச்சுட்டு தானே இருக்காரு. கோயில் பணியாளர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. கோயில் பக்கத்துல இருக்கவங்க ஒரு ஜட்ஜி வந்திருக்காருங்க. அந்த ஜட்ஜி காரை முற்றுகையிடுறாங்க. அப்ப ஜட்ஜி என்ன சொல்றாரு, நான் எல்லாருக்கும் அழைப்பானை கொடுக்குறேன், எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கன்னு தானே சொல்றாரு. அப்ப இன்னைக்கு கூட ஹென்றி அவரோட குழுவினர் போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லா தரப்பும் உடனே நடக்காது. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துல 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தூரம் போயிருக்கு. முதல்வர் வந்து வீட்டு மனையை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. நிவாரணம் அவங்க சகோதரருக்கு அரசு வேலையை கொடுத்துருக்காங்க. அனைத்து கட்சியை சார்ந்தவங்களும் போயிருக்காங்க. சமூகத்தை சார்ந்த கட்சி அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அங்கே கூடயே இருந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த பையன் அவங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் கூட அவங்க கிட்ட தொலைபேசியில் பேசுகிறார். ஒரு முதல்வர் பகிரங்கமா ரொம்ப ரொம்ப சாரிமா அப்படின்றது இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லை. அதையும் பகிரங்கமா அவர் கேட்கிறார்ல, அதுக்குண்டான இப்போ நிகிதா வந்து அவங்களோட அஜித் குமாரோட எதிரிகள் கிடையாது காவல்துறை. இது எல்லாத்துக்கும் முதல்வர் பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டார். அப்படின்னும் போது நிச்சயமாக அரசு சும்மா இருக்காது, தீவிரமா அந்த வழக்கை விசாரிக்கும். குறிப்பா அந்த அவங்களோட ரிப்போர்ட் வந்துச்சு இல்லையா, அஜித் குமாரோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட்ல பார்க்கும்போது அவ்வளோ கண்மூடித்தனமா ஆணூர்ல தாக்கியிருக்காங்க, மூளையில் ரத்த கசிவு இருக்குது, மிளகா பொடி இருக்குது, நுரையீரல் அப்படிலாம். ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே 18 இடத்துல அடின்னு சொன்னாங்க, 15 இடத்துல அடினாங்க. அப்புறம் மருத்துவ உடற்கூறாய்வு அறிக்கை வந்துச்சு. அறிக்கையில வந்து இத்தனை இடத்துல அடின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போது அது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பைப் வச்சு அடித்தா ஒன்று, கொலை முயற்சி பண்ணான்னு, மிளகாத்தூள் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதையும் தான் நானும் அதில் தெரிஞ்சுக்கொண்டேன். அதனால் இது எல்லாத்துக்கும் கண்மூடித்தனமா தாக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? சம்பவம் நடந்து 2 நாள் பொறுத்து இவங்க கொலையாளிகள் கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது அவங்க மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டு அவங்கள சிறையில் அடித்தாங்க. ஒரு நாள் முன்னாடி அன்னைக்கே இவங்களை கைது பண்ணியிருந்தா மருத்துவ உட்படுக்குன்னா இவங்க போதை என்ன விதமான போதையில் இருந்தாங்கன்றது வெளியே தெரிஞ்சிருக்கும். நான் நிதானத்தில் இருக்கவங்க யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போது சிபிஐ இதெல்லாம் விடாது, நம்ம சிபிஐ வசம் போயிடுச்சு அப்படின்னும் போது இந்த வழக்குக்குள்ளே ரொம்ப போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றனால அந்த வழக்கு நிகிதா யார் அப்படின்றத நம்ம காட்டிட்டோம். அந்த வழக்கு ஒரு பக்கம் ட்ராக்ல போயிட்டு இருக்கு. நிகிதா வழக்கு எப்படியும் நிகிதா கைது செய்யப்படுவார். ரொம்ப நன்றி சார். அந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.